சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் அப்புறமா ஹைதராபாத் தான் இந்த ஐபிஎல் போட்டியில இருந்து 3ஆவதா வெளியேறிட்டாங்க. ஆனா டெல்லி நூல் இழையில தப்பிச்சிருச்சு. ஆமாங்க, டெல்லி ஆடின ஆட்டத்துக்கு அவங்க ஜெயிக்க தகுதியே இல்லாம இருந்தாங்க. ஆனா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கை கொடுத்தது. அந்த கை கொடுத்த அதிர்ஷ்டத்தோட பலன் தான் அந்த மழை. அந்த மழையால டெல்லி எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஏன்னா டெல்லி தப்பிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியமா இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலர்கள் டெல்லிய டிக்குமுக்காட வச்சுட்டாங்க. 29 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருந்துச்சு. 62 ரன்னுக்கு 6 விக்கெட் விழுந்துச்சு. நல்ல வேளை கடைசியில ஸ்டப்ஸ் மற்றும் அசுதோஷ் சர்மா இருந்தாங்க. அவங்க தான் எப்படியோ கஷ்டப்பட்டு 20 ஓவர்ல 133 ரன் எடுத்தாங்க. ஆனா இந்த 133 ரன் எல்லாம் டி20 கிரிக்கெட்ல 20 ஓவர்ல ஈஸியா சேஸ் பண்ணிடலாம். ஆனா அதுதான் விதி போல. மேல இருக்கிறவர் சில சமயம் காப்பாத்துவார். ஹைதராபாத் மேல இருக்கிறவர் மாட்டி விட்டாரு. டெல்லிய காப்பாத்திட்டாரு. அசுதோஷ் 26 பால்ல 41 ரன். ஸ்டப்ஸ் 36 பால்ல 41 ரன். இவங்க 2 பேர் புண்ணியத்துல தான் டெல்லி முகத்தை காப்பாத்திக்குச்சு. ஆனா மேட்சே மேல இருக்கிறவரோட கருணையால தான் காப்பாற்றப்பட்டது. இதோட முடிவு என்னன்னா, ஹைதராபாத் இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியேறிட்டாங்க. ஆனா டெல்லியோட நம்பிக்கைகள் இப்பவும் உயர்ந்து நிக்குது. ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா பேட் கமின்ஸ் கேப்டன் ஆன பிறகு எந்த ஃபார்மட்லயும் லீக் ஸ்டேஜ்லயே வெளியேறினது கிடையாது. பாருங்க, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிச்சிட்டு வந்தாரு. ஐபிஎல் 2024 ரன்னர் அப் ஆக இருந்தாங்க. சோ இது லீக் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். T20 வேர்ல்ட் கப் அதுலயும் நல்லா தான் ஆடினாங்க கேப்டன் இல்லனாலும். வேர்ல்ட் கப் 2023 ஜெயிச்சிட்டு வந்தாரு. WDC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாரு. இந்த ஐபிஎல் 2025 உண்மையில 2024 லீக் ஸ்டேஜ்ல தான் அவர் முதல் முறையா வெளியேறினார். இது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இப்போதைக்கு 7 டீம் போட்டி போடுதுங்க. டெல்லிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 13 பாயிண்ட்ஸ் இருக்கு. டெல்லிக்கு மேல 2 டீம் 14 பாயிண்ட்ல இருக்குங்க. அந்த 2 டீமும் தான் இன்னைக்கு சாயந்தரம் மோத போகுது. மும்பை மற்றும் குஜராத் தான் அந்த 14 பாயிண்ட்ல இருக்கிற டீம்கள். ஒரு டீம் ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபிகேஷன் பக்கத்துல போயிடுவாங்க. இன்னொரு டீம் கொஞ்சம் தள்ளப்பட்டு வெளியே போயிடும். வெளியே தள்ளப்படுற டீம் கிட்ட தான் டெல்லி 4வது பொசிஷனுக்கு போட்டி போடும். ஆனா டெல்லி ஜெயிக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னா அவங்க கண்டிப்பா நல்லா ஆடணும். அவங்களோட 3 நம்பர், 4 நம்பர், 2 நம்பர், 1 நம்பர் பிளேயர் எல்லாம் காலி ஆகிட்டாங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கணும். அவங்களோட கணக்கு வழக்கு எல்லாம் பெரிய கோளாறாகி போச்சு. அதாவது அவங்க ஆடின விதம் ரொம்ப டென்ஷனான நிலைமையா இருந்துச்சு. அவங்க கம்பேக் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பெரிய பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு. கடைசியில டேக் ஆஃப் பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும்னு ரொம்ப பேசினாங்க. ஆனா டெல்லி மும்பை கிட்ட ஜெயிச்சிட்டு தோத்து போன ஒரு மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. கடைசி 3 பால்ல 3 விக்கெட் விழுந்துச்சு. அங்க இருந்து மும்பை பிக்கப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா டெல்லி அங்க இருந்து கீழே சறுக்கிட்டாங்க. கம்பேக் இருக்குமா தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல பேட் கமின்ஸ் கம்பேக் பண்ணியிருந்தாரு. பயங்கரமா பாலிங் போட்டாரு. 4 ஓவர்ல 19 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். ஆரம்பத்துல எடுத்த 3 விக்கெட்டும் சும்மா அழுச்சு. கருண் நாயர், ஃபாஃப் டு பிளஸ்ஸி, மற்றபடி அபிஷேக் போரல் 3 பேரும் ஒரே ஸ்டைல்ல அவுட் ஆனாங்க. பேட் கமின்ஸ் பால்ல ஈஷான் கிஷன் கேட்ச். இதுதான் பேட் கமின்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் தான் அவரோட இந்த மேட்சை காப்பாத்தினாங்க. அசுதோஷ் கூட தான் அந்த டெல்லி மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்தது அல்லது குழப்பம் நடந்தது. டெல்லி மேட்ச்ல சீக்கிட்டாங்க. ரொம்ப டஃப் மேட்சா இருந்துச்சு. இதுதான் நடந்த கதை. இந்த மேட்ச்ல ஷமிய ட்ராப் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. இந்த மேட்ச்ல டெல்லி நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்ததா போட்டிருக்கு. உண்மையில ஹைதராபாத் தான் வாய்ப்பு கொடுத்திருக்கும். ஆனா மேட்ச் நடக்கல. ஆனாலும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தி வந்துச்சு. 5 ஓவர்ல 41, 42 ரன் வேணும்னு. அப்போ ஒரு நிமிஷம் டெல்லி காலி ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. ஆனா அப்புறம் மழை விடாம பெய்ஞ்சுகிட்டே இருந்தது. ட்ரைனேஜ் வசதி அவ்வளவு சரியில்ல. ஒரு ஓவர் கூட போடாமலே மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. பாயிண்ட்ஸ் அப்படியே நேரடியா டெல்லி கைக்கு போயிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் டெல்லிக்கு தப்பிச்சிக்கிறதுக்கு முக்கியம். ஏன்னா டெல்லி 13 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. மும்பைக்கும் ஜிடிக்கும் நடுவுல யாரு தோக்குறாங்களோ அவங்க 14ல அப்படியே நிப்பாங்க. டெல்லி மீதி இருக்கிற 3 மேட்ச்லயும் ஜெயிச்சாங்கன்னா, இல்லனா குறைஞ்சது 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் பக்கத்துல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். வாய்ப்புகள் இருக்குங்க. 3ல 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க உறுதியா குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன செய்வாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். சாஞ்ச வயசு